விஷ்ணு மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் காசி விஸ்வநாதன் நான். அதாவது வந்து அந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முந்தி மும்பை கேர்ள்னு ஒரு படம் பண்ணேன். அது வந்து மும்பையிலே போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே மும்பையில் வந்து எனக்கு பாஷை புரியலை. தமிழ் எனக்கு தமிழ் தெரியும், அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். அதனால் ஒர்க்கு நல்லபடியாக நடந்தது. மும்பையில் தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்தது. ஆனால் சென்சாருக்கு போயில டிசிபி அவுட்டுங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து தவறாக எடுத்துட்டாங்க. அந்த அவுட்டு சென்சார் பார்க்கல நான்சிங் ஆகி போச்சு. இப்போ அது ஒரு வருஷ காலமாக இடைவேளை விட்டு மிக பைசா வேறு நெருக்கடி. அதுக்கப்புறம் நண்பர் தூத்துக்குடியில் நண்பர்கிட்ட சொன்னேன். என்னுடைய படம் அரசியல் சதுரங்கம் பண்ண டைரக்டர் சுந்தர்கிட்ட சொன்னேன். தூத்துக்குடி வந்தால் ஏதாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அந்த படம் சென்சாருக்கு போய் கேன்சல் ஆனதுனால எனக்கு மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஆகிப்போச்சு. என்னடா அது இப்படி ஆகிப்போச்சுன்ட்டு. இப்போ அதே படத்தை மும்பை கேர்ள் ஹிந்தி படத்தை நாங்கள் தூத்துக்குடியில் ஒரு ஸ்டுடியோவோட ஒரு நண்பர் கோபிங்கிறவர் வச்சுருக்காரு. அவருடைய ஸ்டுடியோவில் அதை ஃபுல்லாக 5.1 எல்லாம் ட்ராக் இருந்ததுனால இப்போ நாங்கள் மியூசிக் அதில் என்ன தவறு நடந்திருக்குங்கிறத நாங்கள் இங்கே வச்சு தான் கண்டுபிடிச்சோம். அதில் வந்து டப்பிங் நல்லா இருந்தது. இந்த எஃபெக்ட்டு இந்த மாதிரி ஆர்ஆர் விஷயம் இதெல்லாம் தப்பாக பண்ணியிருந்தாங்க பாம்பேயில். ஃபுல்லாக சீட்டிங் தான். ஏன்னா நல்லா பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கடைசி ஏமாத்து வேலைகள். அதாவது எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது. அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு முதலாக வேலையை ஆரம்பிக்கல ஹிந்தி தமிழ் புரிஞ்ச மாதிரியே பேசி அந்த வேலையை நான் செஞ்சு தரேன்னு சொல்லி அவரை நம்பி விட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த எஃபெக்ட் இதெல்லாம் தப்பாக இருந்தது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு வருஷம் கேப்பு போட்டு அதை தெளிவான முறையில் நல்ல தொழில் தெரிஞ்ச ஒரு நண்பர், அவருக்கு வந்து தூத்துக்குடியில் தான் இருக்கார். தூத்துக்குடியில் ஸ்டுடியோ வச்சுருக்காரு. ஸ்டுடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. அவங்க வந்து இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே நண்பர்கள் ஹெல்ப்பில் அந்த படத்தை மிக பிரம்மாண்டமான முறையில் எஃபெக்டை மாற்றி ஆர்ஆர் மாற்றி மும்பை கேர்ள் படம் நல்ல ஒரு திரைப்படமாக மாற்றப்பட்டு மீண்டும் சென்சாருக்கு பாம்பேக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சென்சார் கேன்சல் ஆனதுனால இப்போது 25% அதுக்கு ஃபைன் மாதிரி கட்ட சொன்னாங்க. அதுவும் இப்போது இன்னும் ஒரு வாரத்தில் அடுத்த மாதம், அதாவது இந்த மாதம் முடிஞ்சது, அடுத்த மாதத்தில் நாங்கள் போய் சென்சாருக்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். இதே மும்பை கேர்ள் படம் ஹிந்தி முடிஞ்சது, ஹிந்தி அதே தமிழ் டப்பிங்கும் முடிஞ்சது. இந்த 2 மொழியிலையும் படம் ரெடியாகி உள்ளது. ஆகையால் இந்த தமிழ் ரிலீஸ் பண்ணுற யாராவது ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் நல்லாயிருக்கும். படம் வந்து நல்லபடியாக வந்திருக்கு. மும்பையில் வந்து நாங்கள் மிக மிக கஷ்டப்பட்டு மழை, அப்போ நாங்கள் படம் எடுக்கலாம் ஷூட்டிங் எடுக்கலாம் பயங்கரமான மழை, அடமழை. அந்த மாதிரி நேரத்தில் கூட நாங்கள் மும்பையில் எப்படியோ ஒன்று படத்தை முடிச்சிட்டோம். முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி ஆகி இப்போ படம் ரெடியாக இருக்குது. இந்த படம் வியாபாரத்துக்கு ரெடியாக உள்ளது. யாராவது வியாபாரம் தெரிந்தவர்களோ மும்பையில் லிங்கு உள்ளவர்களோ யாராவது இருந்தால் எனக்கு வியாபாரத்துக்கு உதவி செய்யுங்க. மிக கஷ்டப்பட்டு இந்த படத்தை மீண்டும் தயாரித்து ஒரு நல்ல திரைப்படமாக தயாரித்துள்ளேன். இது எனக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி தரும் என்று நான் விரும்புகிறேன். நான் எடுத்த படங்கள் முதல்ல கள்ளத்தோணி, குற்றநிலை, காதலர்கள் வாழ்வு சங்கம், சென்னையில் ஓட ஓட, அரசியல் சதுரங்கம், அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன் காதல்கள் எழுப்புனேன். இப்படி பல படங்களை பண்ணி எந்த படமே பெருசாக நிற்கலை. எல்லாமே தேட்டர் ரிலீஸ் ஆகிப்போச்சு. இப்போ மும்பை கேர்ள் நாம் பண்ண படத்தில் மும்பை கேர்ள் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் மிக கஷ்டப்பட்டு கடுமையான உழைப்பில் பணத்தை ரெடி பண்ணி இந்த ஓராண்டு காலத்துக்குள் இங்கு தூத்துக்குடியில் சில நண்பர்கள் ஹெல்ப்பால் இந்த படம் உருவாகியுள்ளது. ஆகையால்
மும்பை கேர்ள் ஹிந்தி படம். எல்லா வேலையும் முடிஞ்சது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சது. மும்பை கேர்ள் வந்து தமிழில் வந்து பூஜாங்கிற டைட்டிலில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ரெடியாகி உள்ளது, ஃபினிஷிங் ஆகிட்டு. இந்த படம் வந்து அடுத்த மாதத்தில் தமிழ் ஹிந்தி ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆயிரும். இந்த படத்தில் வியாபாரம் ரீதியாக யாராவது இருந்தால் எனக்கு உதவி செய்யுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், விஷ்ணு மூவி மேக்கர்ஸில் இது 8, 9வது படம். கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப கேப் விட்டு இப்போ தான் அந்த படத்தை மிக குறுகிய ரொம்ப நாள் கேப் விட்டு அதற்கு முந்தி ஒரு படம் எடுத்து பாதியில் நின்னது, அதையும் முடித்து விட்டேன். இப்போதைக்கு இருக்கிறது மும்பை கேர்ள் ஹிந்தி அண்டு தமிழ், இந்த 2 படத்தையும் வியாபாரத்துக்கு யாராவது முடிந்தால் உதவி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். எஸ் காசி விஸ்வநாதன், விஷ்ணு மூவி மேக்கர்ஸ், தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர்ஸ். நன்றி.